வியாதி, கடன், கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு 12ல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. இதான் நம்ம கத்துக்க வேண்டிய ஜோதிட பாடம். 3, 6, 8, 12 கூடியவன் தனக்குத்தானே மறைந்தால் அதற்கு பேர் ராஜயோகம் உருவாகி விடுகிறது. 2வது விஷயம், வருடத்தின் துவக்கத்திலேயே 2 கூடிய சிம்ம ராசிக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எங்க உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார்? 10ஆம் வீட்டுல உச்சம் பெறுகிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல 2 கூடியவன் உச்சம் பெறும்போது தொழிலால் கிடைக்கக்கூடிய பணம், வருமானம் வருகிறது. 2 என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் சேரும் பொழுது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 கூடியவன், 5 கூடியவன், 7 கூடியவன், 9 கூடியவன், 11 கூடியவன்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். இவங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாம இருந்தாலும் உங்க லைஃப் நல்லா இருக்கும். தனாதிபதி நல்லா இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார். பணம் வந்தே ஆகணும்னா எப்படி பணம் வரும்? அப்ப தொழில் பிசினஸ் நல்லா ஓடினா தானே பணம் வரும். நம்ம திருடவா போறோம்? நமக்கு தெரிஞ்சது வேலை பார்க்கறது மட்டும்தான். அப்ப நம்ம வேலை இன்னும் பிஸியா பண்ண போறோம். அதனால நிறைய பணம் வரப்போகுது. அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. பணம் வரும்னா கோரைய பிச்சுட்டு வராது. பணம் வரும்னா வேலை நிறைய வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ 2 கூடையன் உச்சம் பெறுகிறான். சரி, 9ஆம் வீட்டுக்கு போனத நம்ம என்ன நினைக்கிறோம்? 8 கூடைய சனி எங்கள மட்டும் ஏன் சார் இவ்வளவு பாடாப்படுத்துனாங்க? எல்லா ஜோதிடர்கள்ட்டயும் பதில் இருக்கா? என்கிட்ட பதில் இருக்கு. காரணம் என்னன்னா, கடகராசிக்கு 8 குடையவனே சனிதான்.